இந்த வீடியோவில் பாருங்கள், ஒரு நத்தை ஜிகு ஜிகுன்னு மின்னுற கண்களோட காட்டோட மேற்பரப்புக்கு போயிட்டு பறவைங்க கண்ணில் நாம் படணும், அந்த பறவை வந்து தன்னை கொத்தி சாப்பிட்ணுன்ற காரணத்துக்காகவே அப்படி போய் நிற்கிது. அது நினச்ச மாதிரியே கொஞ்ச நேரத்துலேயே ஒரு பறவை வந்து அதை கொத்தி சாப்பிட்டு போயிடுது. அப்படின்னா இந்த நத்தை தன்னோட உயிரை தானே எடுத்துக்குது இல்லையா? இது ஏன் இப்படி பண்ணணும்? தன்னோட உயிரை தாங்களே எடுத்துக்குதுன்ற வார்த்தைக்கு இப்படி ஒரு அழகான தமிழ் வார்த்தை இருக்கும்போது எதுக்கு திரும்ப திரும்ப அதையே இவன் சொல்கிறான்னு யோசிச்சிங்கன்னா, ஃபேஸ்புக்கில் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினா அந்த வீடியோவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க. அதிகமான மக்களுக்கு போய் அது சேர்றதை தடுத்துடுறாங்க. அதனால தான் இந்த மாதிரி பேசுகிறேன். எந்தெந்த இடத்துல நான் இப்படி சொல்கிறேனோ அதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்றத புரிஞ்சுக்கிங்க. இந்த பறவையோட கழிவில் பேரடாக்சம் அப்படின்ற ஒரு பேரசைட் வாம் இருக்கும். அது ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும். இந்த கழிவு காட்டோட ஏதோ ஒரு பகுதியில் தரைப்பகுதியில் போய் விழுந்ததும் அந்த கழிவை சாப்பிட்றதுக்கு இப்படி ஒரு நெத்தை வரும். அந்த நெத்தை அந்த கழிவை சாப்பிடும்போது அதில் இருக்கிற அந்த பேரசைட்டிக் வாம் அந்த நெத்தையோட வயிற்றுக்குள்ளே போயிடும். உள்ளே போன அந்த சின்ன சின்ன புழுக்கள் எல்லாம் நெத்தையோட வயிற்றுக்குள்ளே நெத்தையே உணவாக எடுத்து நெத்தையோட உறுப்புகள்லாம் உணவாக எடுத்து பெருசாக வளர ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த நெத்தையோட உடம்பு உள்ளேருந்து அது அப்படியே முன்னேறி வந்து நெத்தையோட கண்கள் இருக்குல்ல, நல்லா நீட்டிக்கிட்டு இருக்கும்ல, அந்த பகுதிக்கு போய் நின்றுடும் உள்பக்கமாக. இது அங்கே போய் நிற்கும் போது அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த பேரசிட்டிக் வாமே நல்லா கலராக பிரைட்டான கலரில் இருக்கும். இது உள்ளுக்குள்ளே முன்னும் பின்னுமா அப்படி நீந்தி நீந்தி போகிறது பளிச்சுன்னு அந்த நெத்தை எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம கண்ணுக்கு காட்டுற மாதிரி இருக்கும். அதோடு சேர்த்து இது அந்த நெத்தையோட மூளையும் கண்ட்ரோல் பண்ணுறதுனால இப்போ அந்த நெத்தை காட்டோட தரைப்பகுதியில் இருக்கிற இலை சத்தைக்கு கீழே மறைஞ்சிருக்க வேண்டிய அந்த நெத்தை காட்டோட விதானத்துக்கு மேல் பகுதிக்கு அப்படியே நகர்ந்து போய் எல்லா பறவைங்களோட கண்ணையும் சுலபமாக படுற மாதிரி நிற்கும். இப்படி இது நிற்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ அதனோட கண்ணுக்குள்ளே இந்த பேரசிட்டிக் வாம் முன்னிக்கிட்டே இருக்கிறதுனால அதோட அந்த பளிச்சுன்ற நிறம் பறவைகளை ரொம்ப சுலபமாக நெத்தை இங்கே இருக்குது அப்படின்றத காட்டி கொடுத்துரும். அப்போது ஒரு பறவை அந்த நெத்தையை வந்து பிடிச்சி சாப்பிடும்போது அந்த பறவையோட வயிற்றுக்குள்ளே மறுபடியும் இந்த புழு போய் அந்த பறவை அதை மறுபடியும் கழிவாக வெளியேற்றும் போது அந்த கழிவை இன்னொரு நெத்தை வந்து சாப்பிடும்போது இப்படியே இந்த சுழற்சி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இதுவுமே மேலோட்டமாக பார்க்குறதுக்கு எதுக்கு ஒரு நெத்தை தரையில் வாழாமல் இப்படி மேலே போய் ஒரு சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு பறவையை சாப்பிட வைக்கணும், அப்போ அதுவும் இதை பண்ணுது அப்படின்னு தோணும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பேரசிட்டிக் வாமால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு தான் இது அது பண்ணுது. இதே மாதிரி இன்னும் நிறைய விலங்குகளுக்கு தன்னோட உயிரை தானே எடுத்துக்கூடிய பழக்கம் இருக்குது. அது என்னென்ன விலங்குகள் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் வீடியோ நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் சேனல் லோகோ கீழே கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீ அந்த வீடியோ பார்க்கலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.